பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவத்தில் சில அடித்தள உண்மைகள் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? பாருங்க, ரோமன்ஸ் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கேட்கக்கொள்ளவே கஷ்டமா இருக்கா? உண்மையாகவே ரொம்ப 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 கடினமான ஒரு உபதேசம். அநேகர் இதை கைக்கொள்ள முடியாமல் தோற்று போயிருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் இந்த உபதேசத்தின்படியே வாழ்ந்தார், அப்படியே ஜெயித்து காட்டினார். யார் தெரியுங்களா? அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை அடித்தவர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினாராம். தன்னிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒரு கல்வனை தன்னோடு கூட பரதேசி வரைக்கும் கொண்டு போனார். தன்னை மறுதளித்த ஒரு சீடனை பார்த்து, என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டவர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் அவர். நமக்கும் அப்படியே வாழும்படி உதவி செய்வார். அவர் ஜெயித்தது போல நம்மையும் ஜெயிக்க வைக்குவார். ஆகையினால இந்த உபதேசத்தின்படி நாம் வாழ கைக்கொள்ள இயேசப்பா கிட்ட உதவி கேட்கலாமா?